இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். அறிவு இருக்கா உனக்கு? இப்படி வந்து குதிக்கிற வீட்டு வாசப்படி வழியா வரவே தெரியாதா உனக்கு? நாங்கெல்லாம் சூப்பர்மேன், இப்படிதான் வருவோம். முட்டை என்ன இந்த வானரங்கெல்லாம் கூட்டு வச்சு இரவுல ஜங்கு புங்கு ஆடிட்டு இருக்க? புவனா, உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை, கடிச்சிருவேன். இந்த மாதிரி இன்சல்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். எது இந்த கால் டிக்கெட்டு, ஆர் டிக்கெட்டு இதெல்லாமா? நான் எதுக்கு வெளில போகணும்? இந்த ரூம்ல எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, அப்பா சொல்லியிருக்காரு. மூணு விடல, அதுக்குள்ள ரைட்ஸ் போயிட்டு எப்படி போவீங்கன்னு பாரு. இந்த பக்கத்து தெருவுல சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்காராமா. அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கலாம்னு பார்த்தா ஒரு நல்ல டிஷர்ட் கூட இல்ல. நாளுங்க இந்த பொம்மை வர அண்ணா உண்மையாலுமே சச்சினா? ஆமா, சச்சின் வந்திருக்காக, கூடவே அக்கா ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்து தெருவுல ஆட்டம் டூர் நடத்துறாங்க. 2 பேருமா? ஆமா. எங்க அவன்? யாரு? இந்தியன் எக்கானமி இஸ் இந்தியன் எக்கானமி, ஜப்பான் எக்கானமி இஸ் ஜப்பான் எக்கானமி. Indian economy is the best economy. Indian economy is the best economy. Indian economy part 1 part 2. தெருவுல பொறுக்கித்தனமா சண்டை போட்டுட்டு இங்க வந்து நல்ல புள்ள மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கியா? இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு தான். அவன போய் Indian economy is always our economy. இந்த உலகத்திலேயே பாவாடைய கட்டிக்கிட்டு படிக்கிற முதல் பையன் உன் பையனா தாண்டி இருப்பான். லுங்கி நினைச்சு பாவாடைய கட்டிட்டோமேடா. அது வந்து படிக்கிற ஆர்வத்துல அடையாளம் தெரியாம போய் அவ சொல்ற எதையும் நம்பாதீங்க. இப்பதான் மேல இருந்து குதிச்சு கீழே வந்தா. நீ என்னடி ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்டவ மாதிரி வந்து? எல்லாம் இவ செஞ்ச வேலைதாமா. சச்சினும் ஐஸ்வர்யா ராயும் ஷூட்டிங் வந்திருக்காங்கன்னு சொல்லி எங்களை தெருவா அலைய விட்டான் தெரியுமா? அட, நான் அப்படி சொல்லி போவேனா? பக்கத்து கோவிலுக்கு சச்சின் சாமிகள் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணனா ஐஸ்வர்யா வரைக்கும் தான் சொன்னேன். அதை நீ போய் சச்சின் புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோகிராஃப் எடுத்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட போனா என்ன பூவனா இதெல்லாம்? அட பாருங்கப்பா, வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புறத்தனமால இருக்கு. பாத்துக்கிட்டு தான்டா இருக்க. என்ன நீ எப்ப அந்த 4 அரியர் பேப்பர்ஸையும் எழுதி பாஸ் பண்ணுவேன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்க. அதெல்லாம் நடக்காதுப்பா. நீங்க படிங்கிறீங்க, அவ கபடின்னு சுத்திட்டு திரியறா. ஐயோ அப்பா, கபடி விளையாட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நீ சண்டே கூட அம்மா எழுதி பாருங்க. ஆமாங்க. ஆஹா, இல்ல மச்சான், நான் தான் ஓட்டேரி நரி பேசுறேன். நான் சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேர்ந்தியா?